நடிகர் அஜித்குமார் குட் பேட் அக்லிக்கு அப்புறம் படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஸ்கிரிப்டில் நடிக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆதிக் ரவிச்சந்தர் அப்படின்ற இயக்குனரோடய ஜாயின் பண்ணலான்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் வந்து கொஞ்சம் கூட போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் பின் வாங்குறாங்க. எதனால் இன்னொரு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஜித்குமாரோடைய சம்பளம் தான். ஏன்னா அவர் வந்து 185 கோடி கேட்குறாராம். ஸோ அதனாலே ப்ரொடியூசர் எல்லாமே பின் வாங்குறாங்களாம். ஸோ அவரும் குறைக்கிற மாதிரி தெரியல, இவங்களும் அந்த படத்தை ஓகே பண்ணுற மாதிரியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் எல்லாமே வந்து பெண்டிங்கில் இருக்காங்க. ஸோ அஜித்குமார் இன்னும் அடுத்த படத்தில் என்ன படத்தில் நடிக்க போகிறா அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் அஃபிஷியல் நியூஸ் வெளியே வரலை. ஸோ அஜித்குமார் ஒரு படத்தை நடிச்சிட்டார் அப்படின்னா அந்த படம் வெற்றி அடையதோ இல்லையோ அவரோட சம்பளத்தை வந்து கீழே இறங்க மாட்டார், அடுத்து மேலே ஏற்றிக்கிட்டு தான் போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சினிமா வட்டாரத்தில் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு அஜித்குமார் இன்னும் எந்த படத்துலையுமே சைன் பண்ணாதது அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமான ஒரு நியூஸாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஜித்குமார் என்ன மாதிரியான ஸ்கிரிப்டோட வரப்போகிறா அப்படின்றத. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்களோட கருத்தில் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.